ஆனா என் குடும்பம் என்ன புறக்கணித்த போது எனக்காக வைராக்கியம் கொண்டவர், நான் தனித்து விடப்பட்ட போது எனக்காக வைராக்கியம் கொண்டவர், செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்ட போது எனக்காக வைராக்கியம் கொண்டவர். இப்பொழுது என்ன நிந்திக்கிறாங்க, இப்பொழுது என்ன தூஷிக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அவர் சும்மா இருக்க மாட்டார். அபிஷாயை நீ நினைக்கிறதல்ல, அவர் வேற ஒரு பிளான் வைத்திருக்கிறார், வேற ஒரு பிளான் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் வேறொரு திட்டத்தை, மகத்தான திட்டத்தை, மகிமையான திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அடுத்து தாவீது வரும்போது நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், கால்ல வந்து விழுவான், கால்ல வந்து விழுவான். யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பு அந்த அளவுக்கு அவன் கதறுதலை கேட்டுட்டு கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆண்டவர் மட்டும் அந்த இடத்துல இருந்து கோபத்துல எழுந்தருளி அத்தனை பேரையும் பட்சித்து போட்டிருக்கலாமே. அப்படிப்பட்டது மன்னிக்க முடியாத குற்றம் அல்லவா யோசேப்பின் சகோதரர்கள் செய்தார்கள். அப்படி இருந்தும் அவர் சைலண்டா இருக்க ரீசன் என்ன தெரியுமா? வேற ஒரு பிளான். அத்தனை பேரும் யோசேப்புக்கு முன்னாடி விழுந்து கிடக்கிறார். சிலரோடு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை பேசுகிறதை என் ஆவியிலே நான் உணர்கிறேன். நீ நினைச்ச அவங்கள எதுவுமே பண்ணாம இருக்கிறீங்களே, அவங்கள எதுவுமே பண்ணாம இருக்கிறீங்களே, ஆண்டவருடைய பிளான் வேற.